ஹாய் गाइस இன்னைக்கு வந்து நம்ம பிரண்டை இலையை வச்சு துவையல் எப்படி பண்றேன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்தியானது. உங்களுக்கு இந்த இலை கிடைச்சிச்சுனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை வந்து Subscribe பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரண்டை இலையை வந்து நல்லா 2-3 வட்ட வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய டஸ்ட் இருக்கும். வாஷ் பண்ணதை வந்து 2-3 வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் அடுப்புல ஒரு கடாயை வச்சிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். அது கூடவே காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. தனியா ஒரு பிளேட்ல ஆற வச்சிரலாம். அதே கடாயில இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் அது கூடவே 10 பல் பூண்டு ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறம் தனியா பிளேட்ல கொட்டி ஆற வச்சிரலாம். அதே கடாயில கொஞ்சோண்டு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம கழுவி வச்ச இலை இத கூடவே சேர்த்துக்கலாம். இதிலே வந்து நிறைய தண்ணி விடும். ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆனோடனே தனியாக ஆற வச்சுருங்க. இப்போ ஆறுனதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. உள்ளே சீடு இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வலுவலுப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா அதை சேர்த்துக்கோங்க. நான் தாளிப்பு சேர்க்கலை. அவ்வளோதான். நல்ல ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரண்டை இலையை வச்சு நம்ம துவையல் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். என் சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.